அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அப்படின்னா இந்த உலகத்தை ஹலோ ஹலோ அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னா இந்த உலகத்துல அன்னையும் அப்பாவும் தான் தான் முன் அறிந்த தெய்வம், பிறகுதான் கோயிலுக்கு கூட்டி போவாங்க. அப்படின்னா அப்பா அம்மா வந்து முதல் கடவுளாக நம்ம முகத்துல விழித்திருப்போம் அப்படிங்கிறது பொருள். இதுவே ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயம்னா எது? கோயில். வீடு வீடா? அது ஒரு நியாயம். உங்க வீட்டெல்லாம் நீங்க கோயிலா பாக்குறீங்கன்னு அர்த்தம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. சாலவும்னா அனுதினமும் நன்று அப்படின்னு சொல்லி இந்த பாடல். இதுவே தாயுமானவர் சுவாமிகளும் மாணிக்கவாசகர் சுவாமிகளும் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அவர்களுடைய பாடல்ல இறைவன் என்பவன் இந்த உலகில் நீக்கமர நிறைந்துள்ளான் அப்படின்னு எழுதியிருக்காங்க பாடல்ல. அப்படின்னா என்ன பொருள்? இறைவன் என்பவன் இல்லாத இடத்தை இந்த உலகத்துல யாராலையும் காட்ட முடியாது. இறைவன் இல்லாத இடத்தை யாராச்சும் காட்ட முடியுமா? செத்த வீட்டுல கூட இறைவன்றீங்க, நம்ம தான் தீட்டு விடுங்கிறோம். இறந்த வீட்டுல கூட இறைவன் இருக்காராம். இறைவன் இல்லாத இடத்தை உலகத்திலே காட்ட முடியாது. கும்பாபிஷேக நாடகமா? இறைவன் எல்லா இடத்துலயும் தானே இருக்காரு. அப்புறம் எதுக்கு தனியா இறைவனுக்கு கோயில்? இறைவன் இல்லாத இடமே இந்த உலகத்துல இல்ல, எதுக்கு இறைவனுக்கு தனியா கோயில்? அவங்க நான் கேள்வியே கேட்கலையே, இது சிந்தனை வினா. கேள்வி கேட்கறதுனா நீ சொல்லியே ஆகணும் அப்படிங்கறது கேள்வி. சிந்தனை வினானா இப்படியும் ஒண்ணு இருக்கோ அப்படின்னு யோசிக்க வைக்கிறது சிந்தனை வினா. அப்ப மாடு பால் கறக்கிறதுங்கிறதுக்காக மாட்டுல இருந்தா பால் வந்து கொம்புல பிடிச்சு கறந்தா பால் வருமா? வால்ல பிடிச்சு கறந்தா பால் வருமா? இறைவன் எல்லா இடத்துல இருக்கிறாருங்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் ஆசி வழங்கிடுவாரா? அவருக்கு உண்டான அனுக்கிரகமான இடம்னு ஒண்ணு இருக்கு. அதனாலதான் ஆன்மாவை ஒடுக்கக்கூடிய இடம்தான் ஆலயம். லயம் என்றால் ஒடுக்குவது, ஆ என்றால் ஆன்மா அப்படின்னு பொருள். அப்ப இறைவனுக்கு தனியா ஒரு கோயிலை கட்டுறோம்னா இறை சக்தி என்பது பூலோகத்துல நேரடியாக வராது. பூலோகத்தில் உட்கிரகிக்கக்கூடிய தன்மை இறை சக்திய மரங்களுக்கு உண்டு, நம்ம உள்ள கைகளுக்கு உண்டு. அடுத்து கோவிலுடைய கோபுர கலசத்திற்கு இறை சக்தியை உட்கிரகிக்கும் தன்மை உண்டு. இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா ஆகாய ஸ்தலம் அப்படிங்கிறது சிதம்பரம். சிதம்பரத்துடைய கோபுரம் பார்த்தீங்கன்னா ஆகாயத்தில் இருக்கக்கூடிய இறை சக்தியை உட்கிரகிக்கும் தன்மை உண்டு. அது போல கும்பாபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு ஊர்லையும் ஆலயத்தினுடைய கலசம் தான் உட்கிரகிக்கும் இறை சக்தியை. அப்படின்னா பாருங்க, எல்லா ஆலயங்களையும் மூடிய பிறகு இறுதியாக இறை நடை சாத்தக்கூடிய ஒரு ஆலயம் எது அப்படின்னு கேட்டா தில்லை நடராசர் கோயில். சிவகலைகள் ஆலயத்தை திறந்த உடனே காலையில எல்லா ஆலயங்களுக்கும் போயிருமா. திருப்பி எல்லா ஆலயம் சாத்தும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சிவகலைகள் அனைத்தையும் எல்லாம் போய் எங்க எதுக்குள்ள சேர்ந்துரும்? திருப்பி நடராசர் கோயிலுக்குள்ள உள்ள போயிடும். அது வரைக்கும் திறந்து வச்சிருப்பாங்களாம். அப்ப ஆகாயஸ்தலம் எதுன்னு கேட்டா தில்லை நடராசர் கோயில். அப்ப ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய இறை சக்தியை உட்கிரகிக்கும் தன்மை கோவிலுடைய கோபுர கலசத்துக்கு உண்டு. அப்படின்னா இறை சக்தியை உள்வாங்கி கோயில் எத்தனை வருஷம் வச்சிருக்கும்? இப்ப எடுத்துக்காட்டு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, கும்பாபிஷேகம் என்பது எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை வைக்கலாம்? கும்பாபிஷேகம் முதல் எத்தனை வகைப்படும்? ஆவர்த்தனம், அனாவர்த்தனம், புனராவர்த்தனம் 3 வகையான கும்பாபிஷேகம் உண்டு. அப்ப கும்பாபிஷேகம் வைக்கிறோம்னா ஒரு 15 வருஷத்துக்கு ஒரு முறை, இல்ல 20 வருஷத்துக்கு ஒரு முறை, 12 வருஷத்துக்கு ஒரு முறை. ஏன் அப்படின்னு கேட்டா கோவிலுடைய கோபுர கலசத்துல 3 வருஷம், சிலை விக்கிரகத்துல 3 வருஷம், பலிபீடத்துல 3 வருஷம், அடுத்து கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய கொடிமரத்துல 3 வருஷம். கொடிமரமே எங்க ஊர்ல இல்லையே அப்படின்னு சந்தேகம்லாம் வரும்ல. நீ கொடிமரம் வச்சாலும் வைக்காட்டியும் சரி, குறிப்பிட்ட சிலையிலிருந்து இத்தனை அடி தூரத்துக்குள்ள கொடிமரம் தானாகவே இயற்கையாக அமையும். நம்ம தான் வைக்க மறக்கிறோம். அதுக்கு நேரம் வந்து இறைசக்தி நின்றுக்கும். அப்ப கோபுரத்துல 3 வருஷம், சிலையில 3 வருஷம், அடுத்து பலிபீடத்துல 3 வருஷம், கொடிமரத்துல 3 வருஷம், நான் 3 12 வருஷம் முடிச்சோன்னா இறைசக்தி போயிருச்சு. மறுபடியும் இறைசக்தியை கொண்டு வா அப்படின்னு கொண்டு வர்றோம்ல. அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அதிசயமே நிகழும். என்ன அதிசயம் நிகழும்னா ஏழை பணக்காரன் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது இங்க கும்பாபிஷேகத்துல மட்டும். ஏன் தெரியுமா? கோவிலுடைய கலசத்துல தண்ணி ஊத்தணும் அப்படின்னா ஊர் முக்கியஸ்தர் வந்துட்டார் தண்ணி ஊத்துன்னு சொல்லுவோமா? இல்ல இல்ல நாட்டினுடைய முதலமைச்சர் வந்துட்டாரு தண்ணி ஊத்துன்னு சொல்லுவோமா? கிடையாது. இல்ல கோவிலுடைய பூசாரி வந்துட்டார் தண்ணி ஊத்துன்னு சொல்லுவோமா? எத்தனை 6 அறிவு படைச்ச மனுஷன் வந்தாலும் தண்ணி ஊத்த மாட்டான். 4 அறிவு படைச்ச பறவைய வர சொல்லி ஊரே சேர்ந்து கும்பிடுவோம். அப்ப கோயில்ல என்ன பண்றோம்? பருந்த வர சொல்றோம். வீட்டுக்கு வர சொல்லுவோமா? ஆனா வருவாரு. என்ன பண்ணுவோம்?
விரட்டி அடிப்போம். ஏன்? அப்ப கோயில்ல வந்தா அது சாமி, வீட்டுக்கு வந்தா சனிய விரட்டி அடிச்சிடணும். அப்ப எந்தெந்த இடத்தில் இருக்குமோ அந்தந்த இடத்தை பொறுத்தான் அவருக்கு சிறப்பு. இதுவே பாருங்களே, ஒரு சிவபெருமான் ஆலயத்துக்கு போறோம். சிவபெருமான் இப்ப முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போனோம்னா மயில் வாகனம், விநாயக பெருமான் ஆலயத்துக்கு போனா மூசிக வாகனம், காளியாத்தா மாரியாத்தா முத்துமாரி கோயிலுக்கு போனோம்னா சிம்ம வாகனம், தான் சிம்ம வாகினிங்கிற பேரு, சிம்ம வாகனம். அதுபோல சிவபெருமான் ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா அங்க என்ன வாகனம்? காளை வாகனம். அங்க நந்தியா இருக்கக்கூடிய காளை மாட்டை வணங்குறோமா? வீட்டுல வண்டி மாடு காளை தானே, வண்டி இருக்கலன்னா சிவபெருமானின் வாகனமே வண்டியில கும்பிடுறோமா இல்ல அடிக்கிறோமா? அப்ப கோயில்ல இருந்தா கும்பிடுவேன், வீட்டுக்கு வந்தா அடிய போட்டுருவேன். இப்படி ஒரு காரணம். இன்னும் இதுவே பாருங்களே, ஒரு பாம்பு புற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்துச்சுன்னா அந்த புற்று நாகாத்தம்மா, அந்த பாம்பு நாகசாமி. இதே பாம்பு நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அடிக்கிறோம்ல. அப்ப எவரவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அவரவர் அந்த இடத்தை பொறுத்தான் அவருக்கு சிறப்பு அப்படிங்கிறதை பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன்னிடமை கொஞ்சம் இறங்கி வந்தால் இதனை கூட விதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன்னிடமை கொஞ்சம் இறங்கி வந்தால் இதனும் கூட விதிக்கும். மரியாதா தடைவாசல் மிதியாதே என்று, மரியாதா தடைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அதை சொன்னதே, அது அவை சொன்னதே, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் கொடுக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னதே, அதில் அர்த்தம் உள்ளது. அந்த இரண்டில் ஒன்று சிறியென்றால் எந்த வண்டி ஓடும்? வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும், அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? இணை போலே நடவோடு உறவாட வேண்டும், இணை போலே நடவோடு உறவாட வேண்டும், உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே, நான் நிலவு போல செய்து வந்தேன் நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வாழ்வு போலே, அந்த நிலவை போல சேர்ந்திருந்தோம் நீ வளர்ந்ததாலே. என்னுள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது, என்னுள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது, எல்லாரால் வாழ்விலே நிம்மதி ஏறி இது இருவர் சொன்னதே, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது.
வழியாக பாடிக்கொண்டே வேலுமலை சாரல் வழியாக வந்து கொண்டிருந்தாலும் செந்நிற ஒளியை கொண்டு சிங்கத்துடன் சேர்த்து புறப்பட மலர்கள் சிரித்தன. புள்ளினங்கள் புதுத்தெம்போடு செய்பார்த்து பெரிய மலை அதன் அடிவாரத்தில் அழகுமலர் சோலை. இந்த கவின்மிகு காட்சியோடு தான் வேலுமலை சாரல் ஞானவான் என்று சொன்னீர். நாத விந்தும் கடந்து காலில் விரையும் சுட்டு கடுவழி பிரமானந்தம் தாரணம் இவை இரண்டும் தவிர்த்து தான் வசம் கெட்டு மோனம் கடந்தேப்பால் முடிந்தவன் ஞானி அவன் சொல்லிய சித்தர்களும் யோகியர்களும் வசம் செய்யக்கூடிய இந்த வேலிமலை சாரலை வர்ணிக்கலாம் என்றால் வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம். இருந்த போதிலும் கூட இந்த இடத்தை சோலை மலை ஓரம் கோலக்குயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலியோலோ பாடி வரும் குயிலே வா வா தேடி வரும் மயிலே வா வா சோலை மலை ஓரம் கோலக்குயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலியோ ஆடி வரும் வா வா தேடி வரும் வா வா சோலை மலை ஓரம் கோலக்குயில் பாடும் பாட்டாளே நான் போட்ட குமாரமே படிப்பேரே நம்காத ஆரமே பேரை நான் சொல்ல தேனோரமே என் ஜீவன் முன்னோடு கிடைப்பாருமே பாடி அழைத்தே துணையே தினமாயிலே சேர துடிக்கும் மனமே தினமாயிலே காதலும் ராகம் தாழும் கூடும் இடமே மலையோரம் கொடை குயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலையோ பாடி வரும் சோலை மலை ஓரம் கோலக்குயில் பாடும் நான் பாடும் பாட்டெங்கும் நீதானையா நீ இன்றி வாழ்வேனோ நான் தானையா வாழ்வென்று வாழ்ந்தாலே உன்னோடுதான் வாயென்றன் கண்ணால் என்னோடுதான் ஜீவன் இருக்கும் வரைக்கும் உனையே நினைக்கும் சேர துடிக்கும் மனமே உனையே அழைக்கும் கூட வரும் நேரம் காலம் கண்டு பிறக்கும் அன்பே ஆருயிரே ஆசை பூங்கிழியே உன்னை நினைப்பதற்கே என் உயிரே ஒழுகுது என் மனமே ஜீவன் போயும் முன்னே ஜீவன் போயும் முன்னே நான் வருவேன் உன்னிடமே அன்பே ஆருயிரே ஆசை பூங்கிழியே. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை 100 பூக்களை எழுதினார். இந்த 100 பூக்களையும் கொண்டு வர்ணிக்காவிட்டாலும் பாடலின் மூலம் சில பூக்களை கொண்டு இந்த இடத்தை வர்ணிக்கலாம் என்று பார்த்தால்
ஆகாய தாமரை அருகில் வந்ததே, நாடோடி பாடலில் உருகி நின்றதே, காவல் தனை தாண்டியே காதல் துணை வேண்டியே, ஆகாய தாமரை அருகில் வந்ததே, நாடோடி பாடலில் உருகி நின்றதே, காவல் தனை தாண்டியே காதல் துணை வேண்டியே, ஆகாய தாமரை அருகில் வந்ததே, நாடோடி பாடலில் உருகி நின்றதே. பாட்டு முழங்கிட கேட்டு இதயமே விலகுதான் இளமயிலே, நீ மந்திரம் போலே மணித்தமிழ்நாடே மறைக்கிறாய் இருக்கிறாய் இளவரசே, ஒரு மடமாக இணை பிரியாமல் இருக்குமோ விளங்குமோ, ஒரு பொழுதென்னும் அறிவிய மீனும் பிரியமோ விலகுமோ, மின்னும் பண்ண போக்கள் எல்லாம் மாலை என்று ஆடலாம், மன்னன் தந்த மாலை எந்தன் நெஞ்சை தொட்டு ஆடலாம், புத்த தலைவனித பதித்திட இலகு திட்டிட புதிய மதுரசம் அடைந்திட, ஆகாய தாமரை அருகில் வந்ததே, நாடோடி பாடலில் உருகி நின்றதே. அழகிய அதரங்கள் அரவிந்த பூ, இவள் கண்ணென்ற ரோஜா குடியிட எள்ளி நிறத்தினில் இவளொரு செவ்வந்தி பூ, செண்பகம் ஒன்று பெண்முகம் கொண்டு எனக்கென பிறந்ததோ, குன்றில் தோன்றும் குருந்தியும் இங்கே குமரியாய் நுழைந்ததோ, நாடோடி பாடலில் உருகி நின்றதே, காவல் தனை தாண்டி காவல் துணை வேண்டிய, ஆகாய தாமரை அருகில் வந்ததே, நாடோடி பாடலில் உருகி நின்றதே. இவ்வாறு பூக்களை பற்றி சிறப்பாக கூறிக்கொண்டிருந்தாலும் தமிழனுக்கும் பூக்களுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. பாருங்க, ஒரு பூ உருவாகணும்னா முதல்ல எது உருவாகணும்? அரும்பு, மொட்டு, மலர். அரும்பு, மொட்டு, முகை, அலர், மலர், இத்தனை விஷயம் இருக்கு. அரும்பு என்பது புதுசா பசுமை நிறத்துல உருவாச்சுன்னா அதுக்கு பேரு அரும்பு. அரும்புக்குள்ள இருந்து ஒண்ணு வெண்மை நிறத்துல வந்துச்சுன்னா, இப்ப மல்லிகை பூ எடுத்துக்கிட்டோம், அதுக்கு பேரு மொட்டு. முகம் மட்டும் வெடிச்சிருந்தா அதுக்கு பேரு முகை. முழுசா விரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேரு மலர். காஞ்சு போய் தொங்குச்சுன்னா அதுக்கு பேரு அலர். இத்தனை பேர் எதுக்கு உண்டு? தமிழ்ல வைக்கலாம். இதே ஒரு ஆங்கிலேயனை கூப்பிட்டு காமிக்கிறோம், அரும்புக்கு என்ன சொல்லுவாங்க? ஃப்ளவர். மொட்டுக்கு, மலருக்கு, காஞ்சு போனதுக்கு, முகைக்கு ஒரே வார்த்தையில முடிச்சிருக்கு. ஆனா நம்ம தமிழன் மட்டும்தான் அரும்பு, மொட்டு, மலர், முகை, அலர் இத்தனை பேர் வைப்பேன். தமிழன் சிறப்பு உண்டு. இதே ஒரு வயல்ல நெல்லு கருது இருக்கு, நெல்லு கருது குலை சார்ந்து இருந்துச்சுன்னா நம்ம ஆள் என்ன சொல்லுவோம்னா அதுக்கு பேர் கதிர். நம்ம ஆட்கள் சொல்ற தமிழன் கதிர் அப்படிமா. கதிரை தனியா பிரிச்சு எடுத்தா அதுக்கு பேரு நெல்லு. அதுல இருக்கக்கூடிய உமியை உரிச்சு எடுத்துட்டோம்னா அதுக்கு பேரு அரிசி. வெந்துருச்சுன்னா உடஞ்சிருச்சுன்னா குருணை, குழஞ்சிருச்சுன்னா கஞ்சி. இத்தனை பேர் இருக்கா தமிழ்ல. இதுவே ஒரு ஆங்கிலேயனை கூப்பிட்டு
நெல்லை காமிச்சா என்ன சொல்லுவேன்? ரைஸ். வேகாத அரிசியை காமிச்சா, வெந்த சோத்தை காமிச்சா, உடஞ்ச குருணையை காமிச்சா, குழஞ்ச கஞ்சியை காமிச்சா, எல்லாம் ஒரே வார்த்தை. வெந்ததுக்கும் ரைஸ், வேகாததுக்கும் ரைஸ். ஆனா நம்ம அப்படி இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் சொல்றோம். அப்படின்னா பெயர் வைத்து அழைப்பதில் சிறப்பு எதுன்னு கேட்டா நம்ம தமிழன் மட்டும்தான். இப்ப பூவை பத்தி பேசணும்ல, தென்னை மரத்துல எல்லாரும் பூ பார்த்திருப்போம். தென்னை மரத்துல பூ பார்த்திருக்கோம்ல. ஆமா. எத்தனை வகையான பூ பூக்குது? ஒரு வகையான பூக்குது. 2 வகையான பூக்கள். எப்படி? ஒண்ணு தென்னம்பூ, தேங்காய் பூ. ஓஹோ. தென்னம்பூங்கிறது எதுல கிடைக்கும்? தேங்காய் பூங்கிறது எதுல கிடைக்கும்? தென்னம்பூனா பாலை வெடிச்சுச்சுன்னா சரி, அதுக்கு பேரு தென்னம்பூ. சரி. தேங்காயை உடைச்சு சொரிஞ்சோம்னா அதுக்கு பேரு தேங்காய் பூ. அப்ப 2 வகையான பூக்கள் உண்டு. சரி. அதனால பாருங்க, ஒரு தேங்காய் உருவாகணும்னா பூவுல இருந்து முதல்ல இவ்வளவு பெருசு வந்துச்சுன்னா அதுக்கு பேரு பூ கருவுற்று அதுல இருந்து இவ்வளவு பெருசு வந்துச்சுன்னா அதுக்கு பேரு குறும்பை அப்படிமா. இளநிக்கு முன்னாடி நிலை அதுக்கு பேரு குறும்பை. குறும்பை பெருசாச்சுன்னா இளநி. இளநி முத்துச்சுன்னா தேங்காய். தேங்காய் காஞ்சிருச்சுன்னா நெட்டு. நெட்டு. இத்தனை பேர் இருக்கு. ஒரு ஆங்கிலேயனை கூப்பிட்டு நெட்டை காமிச்சா என்ன சொல்லுவேன்? கோகனட். தேங்காயை காமிச்சா கோகனட் தான். இளநிய காமிச்சா அது கோகனட் தான். குறும்பையை காமிச்சா அது கோகனட் தான். அப்ப வியாபார மொழி அது. நம்ம மொழி தாய்மொழி. தாய்மொழினா பிள்ளை மொழின்னு உண்டு இல்ல. நம்ம தமிழ்நாட்டை சுத்தி நிறைய பிள்ளை மொழிகள் இருக்கு. சரிங்களா? குழந்தை மொழிகள். என்ன காரணம் பாருங்க, நம்ம ஊர்ல கரை புரண்டு ஓடுச்சுன்னா தண்ணி, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? வெள்ளம் அப்படிமா. ஒரு சொம்பு தண்ணிய தண்ணீர் அப்படிமா. இதுவே கேரளா பக்கத்து மாநிலம், ஒரு சொம்பு தண்ணி அவங்க என்ன சொல்லுவாங்க? வெள்ளம். கரை புரண்டு ஓடுச்சுனாலும் வெள்ளம். அப்ப நம்ம தண்ணீருக்கே இத்தனை பேர் வைக்கிறோம். பக்கத்து மாநிலத்துக்காரன் ஒரு சொம்பு தண்ணியா இருந்தாலும் வெள்ளம், இதுவே கரை புரண்டு ஓடுச்சுனாலும் வெள்ளம். அப்படின்னா தாய்மொழி எந்த மொழி? நம்ம தமிழ் மொழி தான். அப்ப வளர்ச்சி பேசக்கூடிய மொழி பூரா பிள்ளை மொழி. ஆனா நம்ம தமிழை மறந்து அயல் மொழியை பேசிட்டு கலப்பு மொழியாக. சரிங்களா? இருந்த போதிலும் கூட இந்த இடத்தில் கலப்பு மொழி பேசாத ஏதேனும் சத்தம் கேட்கிறதா? ஆளோசோ கிங்கிரி சிலம்பு மணி சங்கம் யாழ்வைகள் பேரை மத்தம் குயிலின் குரல் நினைச்சக்கூடிய தசநாதகம் இருந்து செகண்ட் விட தேரனும் இனிய செந்தமிழ் சொல்லெடுத்து ஆரோலம் பாடிகளுக்கு ஒரு சீமாட்டி அந்த அவளை விடத்தினை காட்டி இன்று கண்டிப்பாக நடத்தியே தீர வேண்டும் ஒரு தமிழ் யுத்த போட்டி என்ற காரணத்தாலே இவள் எப்பேற்பட்ட அழகுடையல் என்று யாரோடு ஒப்பிட வேண்டும் என்று பார்த்தால், வெள்ளை வெண்மை எப்படி இருக்கு? ரெண்டு கேட்க வெள்ளை வெள்ளை வெண்மை ஒரே மாதிரி தானே இருக்கு. ஆனா வெள்ளை தங்கம் வெண்மை தங்கம்னு 2 பட்டம் கொடுத்தாங்க 2 வகையான பொருள்களுக்கு. வெள்ளை தங்கம் அப்படின்னா பருத்தி, வெண்மை தங்கம் அப்படின்னா முட்டை இருக்கு பாத்தீங்களா, நாமக்கல் விளையுது. முட்டைக்கு வெண்மை தங்கம், வெள்ளை தங்கம்னா பருத்தி. இப்படி பட்டம் கொடுக்கப்பட்டது. வெள்ளைக்கு எதிர்மறை சொல்லணும்னா, வெள்ளைக்கு எதிர்மறை எப்படி? கருப்பு. வெள்ளைக்கு எதிர்ச்சொல் கருப்பு. கருப்பு தங்கம்னு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டது. இன்னொரு பொருளுக்கு பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட நிலக்கரிக்கு கருப்பு தங்கம்ங்கிற பட்டம் கொடுத்தாங்க. ஆனா மனிதனை போய் கருப்பு தங்கம்னு சொன்னாங்க. யார? மனிதனை கருப்பு தங்கம், மதுரையில் பிறந்த கருப்பு தங்கம்ங்கிற பட்டம் கொடுத்தது யாருக்கு அப்படின்னு கேட்டா, கலியுகத்தில் பிறந்த கர்ண மகாராஜா. யாரு? கேப்டன் விஜயகாந்த். அவருடைய பாடலோடு இந்த வள்ளியை வரைக்க வேண்டும் என்றால் ஆரோரம் பாடும் தென்னுங்களே, ஆகாயம் தேடும் திங்களே, வட்ட வட்ட பொட்டு வைத்து வண்ண வண்ண பூ முடிக்கவா, சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தீரெடுத்து வா. ஆரோரம் பாடும் தென்களே, ஆகாயம் தேடும் திங்களே, வட்ட வட்ட பொட்டு வைத்து வண்ண வண்ண பூ முடிக்கவா, சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தீரெடுத்து வா. ஆரோரம் பாடும் தென்களே, ஆகாயம் தேடும் திங்களே. மந்தக்கடல் காய்வதில்லை, காற்றடித்து வெள்ளி மழை காய்வதில்லை.
போல இங்கே சூரியனும் தேய்வதில்லை மாநிலரை போல இங்கே காதல் என்னும் ஆய்வதில்லை நேசமனம் சேர்த்திருக்க காசுகளும் கேட்குமா பேசுகின்ற நேரமெல்லாம் பாசங்களை காட்டுமா வாழலாம் கூடவா வாழலாம் கூடவா மாவேலம் பஞ்சம் போடு ஆரோலம் பாடும் திருந்தலே ஆதாயோ தேடும் திங்களே உன்னை ஒரு நாள் மறந்து மனது வாழ்ந்ததில்லை சரிக்கும் வார்த்தையெல்லாம் உன்னை என்று வேலை இல்லை உன்னை ஒரு நாள் மறந்தும் என் மனது வாழ்ந்ததில்லை சரிக்கும் வார்த்தையெல்லாம் அவளை என்று வேலை இல்லை உன்னை எண்ணி நான் கொடுத்தேன் என்னிடத்தில் ஏதுமில்லை என்னை எண்ணி நான் கொடுத்தேன் உன்னுடைய கைகளிலே தங்கள் ரெண்டு காதையும் ஊர்த்தை கட்டி வாழ்கிறேன் உன்னுடைய மாதையிட்டு உம்மடியில் சேர்கிறேன் காலமே கூடவா காலமே கூடவா மாறே மஞ்சம் போடு ஆரோலம் பாடும் தெங்களே ஆராயோ தேடும் திங்களே சின்ன சின்ன கண்ணங்களி உனக்கு தீர்க்குவா ஆரோலம் பாடும் தெங்களே ஆராயம் தேடும் மைவடிவ குழலியார்த்த மதனத்தை கட்டு நிகர் ஒவ்வா மதியை மானை செய்வடிவை சிற்றடைய வேதோலை படித்த வடிவை போலவோ யான் அறியேன் உண்மையாக கைவடிய திருமகளை படைத்து இவளையும் படைத்த கமலத்தானே என்று கவித்துவமாக ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடிவிட்டு பெண்மணி அழைச்சி பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுவே சங்கீத சாரலிந்தும் காதல் பாதையில் உல்லாச பூங்குயில்கள் ராஜபார்வையில் சிங்காரமாய் பண்பாடுவே சங்கீத சாரலிந்த காதல் பாதையில் உல்லாச பூங்குயில்கள் ராஜபார்வையில் சிங்காரமாய் பண்பாடுவே நான் இருந்த தோணுக்குள்ளே ராகம் சொல்ல யாருமில்லை நமக்கு தெரிந்து நீரம் இங்கு காணவில்லை நான் இருந்த தோணுக்குள்ளே ராகம் சொல்ல யாருமில்லை நமக்கு தெரிந்து நீரம் இங்கு காணவில்லை உண்மை என்ன பேச வைத்தாயாரோ உள்ளத்துக்கு உள்ளத்தை தாயாரோ அன்பாய் ஒரு தென்றல் வந்து தாளாட்டு சொல்லும் நதி என்னை கண்டை தாரா
அவ்வாறு திரை இசை பாடலை உட்புகுத்தினாலும் கூட நாடகத்தை எழுதினாரே சங்கரதாச சுவாமிகள் அவள் இந்த பெண்மணியின் அழகு வதனத்தை சுந்தரத்தை சுந்தரம் நிறைந்த தும்பும் உன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தார் அந்த ரமிகுந்த தேவர் குந்துமி முழங்கி வரும் அந்த ரமிகுந்த தேவர் குந்துமி முழங்கி வரும் குந்திர மனத்தும் இந்த சாமி சுந்தரம் நிறைந்த தும்பும் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தார் ஏன் வந்தார் ஏன் வந்தார் யானை வரும் முன்னே மண் யோசி வரும் முன்னே என்ற யாரோ ஒரு காவல்காரர் அங்கும் இங்கு புலாவிக் கொண்டிருக்கிறார். அன்னபுரத்தில் சென்று கழகத்திற்கான வாய்ப்புகள் ஏதேனும் கிடைக்கிறது என்று பார்ப்போம். கழகத்திற்கான வாய்ப்பு கிடைக்கலனா ஏன் கிடைக்காம கிடைக்கும் அப்படியா நாரா